திப்பு சுல்தானை பற்றி ஒரே ஒரு செய்தியை மட்டும், ஒரு ஆதாரத்தை மட்டும் நான் வந்து இங்கே வந்து பதிவு செய்ய ஆசைப்பட்றேன். மலபார் மேனுவல்னு ஒரு புத்தகம் 2 வால்யூம் எழுதப்பட்டிருக்கு. வில்லியம் லோகான் அப்படிங்கிற மலபாருடைய கலெக்டராக இருந்த ஒருத்தர் எழுதின புத்தகம் தான் வந்து மலபார் மேனுவல் அப்படிங்கிற புத்தகம். அந்த புத்தகத்தில் அவர் ஒரு குறிப்பு சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஆடை அணிய வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம் லோகான் பதிவு செய்திருக்கார். இந்து பெண்கள் தங்கள் மார்பையும் தலையையும் மறைக்காமல் வெளியே செல்கிறார்கள். இது மிருகத்தனமான செயலாகும். இனிமேல் பெண்கள் யாரும் முழுமையான ஆடை மற்றும் முகத்திரை அணியாமல் வெளியே செல்லக்கூடாது. நீங்கள் முகத்தை கூட மறைச்சிக்கிட்டு போங்கிறார். யார்? இந்து பெண்களுக்கு அவர் சொல்கிறாரு. இப்போ முகத்தை மறைச்சிக்கிட்டு நீங்கள் கண்ணியமாக போங்கன்னு சொல்கிறது வந்து ஒரு கொடுமை செஞ்சார் அப்படின்னு சொன்னான்னா, இது எப்படிப்பட்ட மனநிலையில் உள்ளவனால இது பேச முடியும்? ஏன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து ஆடை அணியக்கூடாதுன்ட்டு தடைச்சட்டம் இருந்துச்சு. ஏன் அவங்க வந்து முஸ்லீம் ஆகலன்னு சொன்னால் ஆடை போட்டுக்க முடியாதான்னா போட்டுக்க முடியாது, தடை இருந்துச்சு. அவங்க வந்து ஏன் வந்து மேலாடை அணியக்கூடாதுங்கிற தடை இருந்த மாதிரி ஆண்களும் ஆடை அணியக்கூடாதுங்கிற தடையெல்லாம் இருந்துச்சு. ஆக இந்த தடையிலிருந்து வந்து அந்த தடையிலிருந்து வெளியில் வரணும், அந்த தடையில்லாத நாங்கள் ஆடை அணியணும்னு ஆசைப்பட்டவர்கள்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம் லோகான் பதிவு செய்கிறாரு. பெண்கள் வந்து நிர்வாணமாக போகிறாங்க, மார்பு மறைக்காமல் போகிறாங்க, மேலாடை இல்லாமல் போகிறாங்க. இதெல்லாம் போகாதீங்க, இப்படி போகாதீங்க, இந்து பெண்கள் இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கல, நீங்கள் நல்ல ஆடையை போட்டுங்கன்னு சொல்கிறதுங்கிறது வந்து அடிமைத்தனம், அது வந்து இந்து மதத்துக்கு எதிரானது அல்லது இந்துக்களுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடை அணியக்கூடாதுன்னு சட்டம் போட்டு அந்த கூட்டம் இருக்குது, அவருடைய வாரிசுகள் தான் இன்றைக்கி அதை பேசிகிட்டு இருக்காங்க. எந்த ஒரு கூட்டம் சாமானிய மக்கள் ஆடை அணியக்கூடாது, பெண்கள் மேலாடை அணியக்கூடாது, தோல் சேலை அணியக்கூடாது என்றெல்லாம் சட்டம் போட்டு இந்த மக்களை ஒடுக்கினார்களோ, அந்த மக்களுடைய அவர்களுடைய வாரிசுகள் இன்றைக்கு இருக்கிறார்கள் இல்லையா, இந்த தேசபக்தர்கள் அப்படின்னு பல பேர்களில் நடமாடிக்கிட்டு இருக்கு. அவங்க தான் என்ன சொல்கிறாங்க, இந்துக்கள் வந்து முஸ்லீம்கள் இல்லைன்னு சொன்னால் இன்னும் வந்து அரையாடையோடு இருந்திருப்பாங்க, முஸ்லீம்கள் இந்த நாட்டில் வராமல் இருந்துச்சுன்னா, முஸ்லீம்களோ கிறிஸ்தவர்களோ வராமல் இருந்துச்சுன்னா இன்னமும் மேலே மாறாப்பு போடாமலே இந்த மக்கள் சுற்றிக்கிட்டு இருப்பாங்களே, நாங்கள் சந்தோஷமாக இருந்திருப்போம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இன்றைக்கி அதை பேசிகிட்டு இருக்காங்க.